ஹை மக்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரைஸும் சல்சான் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். பாஸ்மதி அரிசி 250 கிராம் அளவுக்கு வாஷ் பண்ணி 30 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா வேக வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சால்ட்டு போட்டு இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிகட்டிடுங்க. இப்போ பெரிய அயன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சுற்றி ஊற்றிக்குங்க. பூண்டு 5-6 பொடி பொடியாக நறுக்கி அது சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெய் இப்படி சுற்றி ஊற்றுனீங்கன்னா தான் சாதம் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கியாக இருக்காது. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, ஒரு பச்சை மிளகாய் இல்லைனா 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும். கேரட் பெருசு பொடி பொடியாக நறுக்கியது, பன்னீர் 1 பேக்கெட் 200 கிராம் அளவுக்கு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி அது சேர்த்திக்குங்க. இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம், உடையாமல் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறமா அரை ஸ்வீட் கார்ன் ஏற்கனவே வேக வச்சது அது சேர்த்துறேன். கார்ன் வேகும்போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொடைமிளகாய் அரை சைஸ் பொடியாக நறுக்கி அது சேர்த்துறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பீன்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்குங்க. கேரட்டும் பன்னீரெலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். தண்ணி வடித்ததுக்கப்புறமா ஃபேனில் வச்சு நல்லா உடச்சி விட்ருங்க சாதத்தை. கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க. பெப்பர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. ஆரிகனோ அரை டீஸ்பூன் சேர்த்துறேன், இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், வினிகர் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க. கொத்தமல்லி இலை தேவைக்கேற்ப. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ இந்த ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு சல்சாவை பார்த்தல எப்படி செய்கிறதுன்னு. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இது சேர்த்துறேன். இதெல்லாம் அளவும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்திக்குங்க. தக்காளி, வரமிளகாய் தூள், டொமேட்டோ சாஸ், வினிகர், இது இல்லாதவங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லியில் தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரைஸும் சல்சாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.